ஒரு ஊர்ல ஒரு மரம் வெட்டுறவன் இருந்தான். அவன் வழக்கம் போல காட்டுக்கு போய் மரத்தை வெட்டிட்டு இருந்தான். அந்த சமயத்துல கை தவறி அவனுடைய கோடாரி கீழே ஒரு குளத்துல விழுந்துடுச்சு. அந்த கோடாரியை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. கரையேறி கோடாரி போச்சேன்னு அழுதுட்டே இருந்தான். அப்போ அந்த குளத்துல ஒரு தேவதை வந்தாங்க. ஏன்பா நீ அழற? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மரம் வெட்டி, என்னுடைய கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு, நான் எவ்வளவு தேடியும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி, இரு, நான் தேடி உனக்கு தரேன் அப்படின்னு அந்த தேவதை தேடி ஒரு தங்க கோடாரியை எடுத்துட்டு வந்து தந்துச்சு. இத பார்த்ததும் அந்த மரம் வெட்டி, இது என்னுடைய கோடாரி இல்ல, எனக்கு என் கோடாரி தான் வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தேவதையும், சரி இரு, நான் உன்னுடைய கோடாரியை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு வந்துச்சு. இத பார்த்ததும் அந்த மரம் வெட்டி ரொம்பவும் கவலைப்பட்டான். இது என்னுடைய கோடாரியே இல்ல, எனக்கு என் கோடாரி தான் வேணும் அப்படின்னு சொன்னான். அந்த தேவதையும், சரி இரு, உன்னுடைய கோடாரியை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தண்ணிக்குள்ள போயிட்டு அவனுடைய இரும்பு கோடாரியை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த மரவெட்டிக்கு ரொம்பவும் சந்தோஷம், தன்னுடைய கோடாரி கிடைச்சிடுச்சுன்னு. அந்த தேவதை மரவெட்டியோட பேராசை இல்லாத நேர்மையான குணத்தை பார்த்து அந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் நேர்மைக்கான பரிசா அந்த மரவெட்டிக்கு கொடுத்தாங்க. நேர்மை நம்மை எப்பவும் உயரத்துக்கு தான் கொண்டு செல்லும்.